வணக்கம், இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. இந்த ஜாதகம் பார்ப்பதே அதிகம் பார்ப்பது எதற்கு அப்படின்னா, அவனோட இஷ்டத்துக்கு, அதாவது அவன் ஆசைக்கு பார்ப்பதை அவனோட கஷ்டத்துக்கு பார்க்கறவங்க தான் ஜாஸ்தி. ஏன்னா நல்லா இருக்கவங்க மேக்ஸிமம் யாரும் ஜாதகத்தை எடுக்கவே மாட்டாங்க. நம்ம நல்லா இருக்கோம், அடுத்தடுத்து அப்படி லைஃப்பை மூவ் பண்ணிட்டே போவோம். இதே ஒருத்தர் ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அதுலேருந்து விடுபடக்கூடிய ஏதாவது ஒரு வாய்ப்பு உண்டா அப்படின்றது நம்ம தேடும்போது சில ஜோதிடத்தை கேட்போம். நம்ம ஜாதகத்தை வச்சு ஏதாவது விடுபட, இந்த கஷ்டத்தை வெளிவரக்கூடிய அம்சம் ஏற்படும் அப்படின்றது ஜோதிடர்கிட்ட சில பேர் அணுகுவாங்க. ஸோ அப்போ அவங்க நிறைய பேர் கஷ்டத்துக்கு தான் இந்த ஜாதகத்தை நிறைய பேர் பார்க்கவே செய்கிறாங்க. சரி, இந்த வீடியோவில் ஒரு திருமண அமைப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும். ஒரு திருமணம் நடந்து அவருக்கு பிரிவினையும் நடந்து விட்டது. ஸோ அந்த ஜாதகத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் அந்த ஜாதகத்தை பாருங்கள். அவர் பிறந்திருப்பது தனுசு லக்னம். தனுசு லக்னம் 2ஆம் இடத்தில் சனி, ராகு, 4ஆம் இடத்தில் புதன், சூரியன், 5ல் சுக்கிரன், 8ஆம் இடத்தில் சந்திரன், செவ்வாய், 9ஆம் இடத்தில் குரு, கேது. அட் பிரசன்ட் நடைமுறை உள்ள தசாபுத்தி அப்படின்னு பார்த்தோம்னா சனி தசாபுத்தி ஓடிக்கொண்டு. சரி, இது ஒரு ஆணின் ஜாதகம் தான். இவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ண காரணம் என்னன்னா, இவர் திருமணம் நடந்தது, திருமணம் பிரிவினை நடந்து விட்டது. இவர் மறு திருமணம் நடக்குமா அப்படின்றதான் இவரோட கொஸ்டின். இந்த ஜாதகத்தை அவருக்கு வந்து இயல்பாகவே வந்து ஜோதிடத்தில் ஞானம் அதிகமாக இருக்குது. அதாவது ஜோதிட புரிதல் அதிகமாக இருக்குது. அதாவது சில நிறைய கேள்விகளை எனக்கு கேட்டார். அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, சார் நான் திருமணம் பண்ணேன், திருமணம் வந்து பொருத்தம் பார்த்து தான் பண்ணோம், அது நல்லா தான் இருந்தது, பட் ஆனால் சில கருத்து வேற்றுனாலும் நான் பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன கேட்டால், எனக்கு ஏன் திருமண லைஃப் பிரிவினை கொடுத்தது, இதுதான் அவரோட மெயின் கொஸ்டின். 2வது லைஃப் ஆகுமான்ற கேள்வி. ஏன்னா அவர் என்ன கேட்கறா, புதன் வந்து நீச்சம் பெற்றிருந்தப்ப நீச்ச பங்கத்தில் இருக்காரு, உச்ச குருவோட வீட்டில் இருக்காரு, உச்ச குரு பார்க்குறாரு, சனி பார்க்குறாரு அப்படின்னாலும் அந்த இடத்துல குருவும் பார்க்குறாருல, குருவோட வீட்டில் தானே இருக்காரு. அப்படி இருந்து ஏன் பிரிவினை கொடுத்தது, சனி பார்த்தனால தான் கெடுத்துருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு திருமண அமைப்பை பற்றி பார்க்கணும் அப்படின்னா வரக்கூடிய வாழ்க்கை வரைஞ்சால்தான் அது எப்படி இருக்குன்றது செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் இவருக்கு எப்படி, நமக்கு எப்படிப்பட்ட அமைப்பு வரணும்னு ஒரு அமைப்பு இருக்கு. அப்போ இவருக்கு அடித்தரமாக ஃபர்ஸ்ட் இவரோட ஜாதகத்துக்கு 7ஆம் அதிபதி நிலை என்ன அப்படின்னு பார்க்கணும், 7ஆம் இடத்தின் நிலை என்னன்னு பார்க்கணும், இடத்தையும் பார்க்கணும், 7ஆம் அதிபதியும் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7ஆம் இடத்துக்கு வருவோம். ஏன்னா அவர் கேட்ட கேள்வி அதே மாதிரி 7ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் இருக்கு, சந்திரன் செவ்வாய் ஒன்று கூடி இருக்காங்க, வளர்பிறை சந்திரன் தானே சார் இருக்காரு, 7ஆம் இடம் நல்லா சுபிட்சமாக தானே இருக்கு, நல்ல ஒழிப்பு வருந்தி அமைப்புல தானே கிரகங்கள்லாம் இருக்கு, இருந்தும் ஏன் கெடுத்து விட்டது அப்படின்றது தான் அவரோட கொஸ்டின். ஏன்னா லக்கணப்படி செவ்வாயும் பஞ்சமாதிபதி தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார். ஓகே, சரி நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாய் இருக்காங்க. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 7ல் சந்திரன் நிற்கிறாரா, செவ்வாய் நிற்கிறாரா, குரு நிற்கிறாரா, சுக்கிரன் நிற்கிறாரா, ராகு நிற்குதா, கேது நிற்குதா, இல்லை சனி நிற்குதான்றதெல்லாம் கான்செப்டே கிடையாது. இந்த லக்கணத்தை 7ஆம் இடம் மிதுனத்தை ஏன் இந்த லக்கணத்துக்கு 7ன்றோம், ஏன்னா அவர் விழுந்த லக்கணம் தனுசு. அப்போ தனுசுக்கு 7ஆம் இடம் மிதுனம் மணி. அப்போ மிதுனத்துல சந்திரன் செவ்வாய் நிற்கிறாங்க. அப்போ அந்த லக்கணத்துக்கு அந்த திரகையா, அவர் வளர்பிறை சந்திரனா, தேய்பிறை சந்திரனா, நல்லவரா கெட்டவரா அப்படின்றது ஒழிப்பு இருக்கா இல்லையான்றதுலாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் சந்திரன் இந்த லக்கணத்துக்கு யார், ஏன்னா மிதுனன்றது இவருக்கு 7ஆம் இடமா வந்துச்சு. ஏன் வந்துச்சு, தனுசு லக்கணம் விழுந்தனால. அப்போ தனுசு லக்கணம் அந்த சந்திரன் யார், அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி 7ல் நிற்கிறார். இது முதல் தவறு. ஒரு ஜாதகத்துல அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல எந்த லக்கணமானாலும் சரி, அஷ்டமாதிபதி 7ல் நிற்கிறாருன்னா அவர் வரக்கூடிய வாழ்க்கைக்கு மேல அவருக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்ன்றது அமையும். எல்லாருமே பிரிஞ்சிடுவாங்கலாம் சொல்லலை, கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும். அது பிரிவினை வரைக்கும் போகுமான்றது மற்ற திரைநிலை வைத்து சொல்றது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஃபர்ஸ்ட் 8 அஷ்டமாதிபதி 7 வரக்கூடிய வரனால் கஷ்ட நஷ்டம் வரணும், இல்லை அவருக்கு கஷ்ட நஷ்டம் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட். அடுத்தது யாரு, செவ்வாய். செவ்வாய் லக்கணத்துக்கு அடுத்த பஞ்சமாதிபதி தானே, உண்மைதான் சார். ஆனால் அப்போது அவர் அந்த ஜாதக கட்டத்துக்கு விரையாதிபதியாகவும் வருது. விரையாதிபதி 7ல் வந்தால் 7ஆம் இடம் விரயம் ஆகணுன்றது அமையும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 7ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி 8 இருக்கிறார். விரையாதிபதினு சொல்லக்கூடிய 12ஆம் அதிபதி அந்த இரு பாவ ஆதிபத்தியம் பெற்றது அந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல அமர்த்துறது. சார் அப்போ இல்லை சார் லக்கணத்தை பஞ்சமாதிபதியும் வராதா அப்படின்ற அடுத்த ஒரு கேள்வி வரும். உண்மைதான், பட் அவர் விரையாதிபதியாக வருவார். அந்த மிதுனத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதன் செவ்வாய் நல்லவரான்னு பார்க்கணும். ஏன் பஞ்சமாதிபத்தியை நீங்கள் எடுக்கலை, ஏன் விரையாதிபதி மட்டும் தன்மையாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பார்க்கணும் ஏன் எடுத்த அப்படின்னா, அப்போ மிதுனம் நின்றார், செவ்வாய் நின்ன இடத்து செவ்வாய் நல்லவரா கெட்டவரா, செவ்வாய் கெட்டவரா, அவையோகர் தான் மிதுனத்துக்கு. அப்போ செவ்வாய் விரையாதிபதி தன்மையை தான் வேலை செய்யணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அஷ்டமாதிபதி. அப்போ 8 பான்னு சொல்லி குற்றவியல் ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல அமைந்துச்சு. 7ஆம் பாவகம் கெட்டுவிட்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
அடுத்தது 7ஆம் அதிபதி நிலை. 7ஆம் இடம் டோட்டலா கெட்டு போச்சு. ஸோ 7ஆம் அதிபதி என்ன நிலையில் இருக்காரு? 7ஆம் அதிபதி புதன். புதன் வந்து லக்னத்துக்கு 4ல நீசம் பிளஸ் சூரியனோட. நீசம் பெற்றது தவறே கிடையாது. ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வேணா நீசம் பெறலாம், பெரிய தவறுலாம் கிடையாது. பட் ஒரு இந்த கலஸ்தர ஸ்தானத்தை பற்றி நீங்க பேசுறோம். ஸோ கலஸ்தர ஸ்தானத்தை பற்றி பேசணும். 7ஆம் அதிபதி நீசம் பெறுவது தவிர 7ஆம் அதிபதி வாங்கி நட்சத்திராதிபதி நீசம் பெறக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 7ஆம் அதிபதி நீசம் பெறலாம், தவறு இல்லை. பட் 7ஆம் அதிபதி நட்சத்திராதிபதி நீசம் பெற இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் தான். அவர் நீசம், அவர் வர்க்கோத்தம நிலையில். அப்போ புதன் சுய நட்சத்திரம் பெற்று நீசம் மறுபடியும் ஆகுறார். அவர் வாங்கி நட்சத்திரம் புதன் தான், புதன் நீசம். அப்போ நிச்சயமா இந்த வாழ்க்கை சிறப்பினை 7ஆம் அதிபதி வலிமையா இல்லை அப்படின்றது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரத்தில் நிற்கிறார். இது தவறு. இது வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், அப்படின்னா அந்த புதன் திசை வரணும், இந்த புதன் திசை வருது வரலன்றதெல்லாம் இந்த கான்செப்ட் இல்லை. அடித்தளம்னு ஒன்று இருக்கு, பேஸ்ன்னு ஒன்று இருக்கும். இவங்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அமையுன்றது ஒரு அமைப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ அடித்தளம் ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் கெட்டு போச்சு. 7ஆம் அதிபதி நீசம், நீசம் பெற்றது தவறு. அது வாங்கி நட்சத்திராதிபதி ஆல்சோ நீசம், நீச வர்க்கோத்தம நிலையில் இருக்கார். அப்போ 7ஆம் அதிபதி கெட்டார். அது 7ஆம் அதிபதி ஒரு கேந்திர மாதிரி மறு கேந்திரத்தை, அப்போ கேந்திராதிபதி தோஷமும் வருது. இது அடுத்தது என்ன, அந்த சூரியனோட பின்னப்பட்டு இருக்குனால கேந்திராதிபதி தோஷம் கொஞ்சம் நிவர்த்தி அறியும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீசம் பெற்று வலிமை இழக்கிறார். மீண்டும் கேந்திராதிபதி தோஷம் பெற்று மீண்டும் வலிமை குறைகிறது அவருக்கு. இது செகண்ட். இது ரெண்டாவது பாயிண்ட். ஸோ அப்போ 7ஆம் அதிபதி இந்த இடத்துல கேட்டார். 7ஆம் இடத்துல இந்த 2 கிரகம் 7ஆம் பாகம் கேட்டு போச்சு. ஸோ இவருக்கு முதல் திருமணம் நினைக்கும். இப்போ இந்த முதல் திருமணம் நினைக்கிற அப்படின்றது அவருக்கு அவர் இன்னொரு கேள்வி அப்போ என்ன கேட்கிறாருன்னா, சரி இதெல்லாம் உங்க சனி பார்த்தனால கூட தான் சார் கெட்டுருக்கும் அப்படின்னா, இந்த ஜாதக கருத்து இப்போ சனி பார்க்கல அப்படின்னாலும் இவருக்கு முதல் திருமணம் நினைக்காது. சனி பார்த்தனால தான் கெட்டுருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அறியாமைத்தனம், உங்களோட அறியாமைத்தனம். இப்போ ஏன்னா இந்த ஜாதகம் சனியே பார்க்கல சார், லக்னத்துல சனி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை வேற எங்க வேணா நிற்கிறோம். சனி பார்க்கல அப்படின்னா கூட இந்த ஜாதகக்காருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பினை கொடுக்காது. ஏன்னா பாவம் கெட்டு போச்சு, பாவ அதிபதி கெட்டார். இது அடிஷ்னலா அடுத்த பாயிண்ட் தான். மூணாவது தேர்டியா சொல்றதுனா சனி பார்வை கெடுக்குச்சு அப்படின்னு சொல்றேன். சனி பார்வை பார்க்கும்போது இன்னும் அடிவாங்க, இன்னும் ஒரு மைனஸ் வரும். ஏற்கனவே கெட்டு போச்சு, கெட்டது மேலும் மீண்டும் ஒரு மைனஸ் ஆகுது. அவ்வளவுதானே தவிர சனி பார்த்தனால மட்டும்தான் கெட்டு போச்சு அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அதனாலதான் சனி பார்க்கறதுனால இருக்கு இதே அமைக்கலாம். சனி பார்த்தனால கெட்டுருச்சா அவர் திருப்பி அதை இல்லை சார் சனி, ஏன்னா சனி ராகு கூடி செவ்வாயினால் சனி பார்க்கப்பட்டு சனி ராகு சனி பார்க்குறாரு. அப்போ வந்து இது வந்து அந்த பார்வை ரொம்ப கொடூரமா இருக்கணும். அப்போ சரி நீங்க சொல்றபடியே வச்சுக்கோம். அப்போ குரு பார்க்குறாருல, அப்போ அந்த அதுக்கு என்ன பலன் வருது? குரு சனியும் பார்க்குறாரு, ராகுவையும் பார்க்குறாரு, புதனையும் பார்க்குறாரு, சூரியனையும் பார்க்குறாரு, உச்ச குரு தான் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு பலன் ஒரு விஷயம் கெடுத்துருச்சுன்னா சனி பார்த்தா கெடுத்துருச்சு. அவங்க இப்போ நான் எல்லாரோட நிறைய பேர் ஜோதிட வீடியோ பார்க்குறாங்க, நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியுது. பேசிக்கா தெரிஞ்ச எல்லாமே என்ன நினைக்கிறான்னா சனி பார்த்தா கெடுத்துரும், குரு பார்த்தா யோகம். ஆனா இப்ப சப்போஸ் அவங்களுக்கு இப்ப கெடுத்துருச்சு நம்ம சொன்னோம்னா அப்ப இந்த குரு பார்வைக்கு வேல்யூஷனை யாரும் எடுக்கிறது இல்ல குரு பார்த்தா அவளை கெட்டுருச்சு, குரு பார்த்தாலும் சனி குருவை பார்த்துட்டாரு அதனால குருவும் கெட்டுட்டாரு அப்படின்றாரு. இதே நான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இல்ல என்னதான் சனி இதா இருந்தா கூட உச்ச குரு பார்வையில் இருக்கா, அதனால சனி வந்து நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் இந்த கான்செப்டே கிடையாது சார். சனி பார்க்கிறார் பார்க்கலன்றதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட நிலை என்ன, ஒருத்தன் உங்களை பார்க்குறாங்க அப்படின்றனால நம்ம யாரும் இந்த தாழ்ந்துட போறது இல்லை, உயர்ந்துட போறது இல்லை. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிலை என்னன்றது முக்கியம். ஸோ நம்ம நிலை அப்படிங்கிறப்ப 7ஆம் அதிபதி நிலை என்ன, 7ஆம் அதிபதி நீசம் பெற்றார், வாங்கி நட்சத்திர புதன் அதுவும் நீசம், அம்சத்திலே நீசம். 7ஆம் அதிபதி வலிமை வந்துட்டார், கேந்திராதிபதி தோஷம் மீண்டும் வலிமை இழக்கிறார். 7ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய், 7ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி விரையாதிபதி அமர்ந்திருக்காங்க. 7ஆம் பாவமும் கெட்டு போச்சு. அப்ப டெஃபினட்டா முதல் திருமணம் நிலைக்காது. இது யாரை கல்யாணம் பண்ணாலும் சரி, லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்களோ இல்ல வந்து அவங்களோட அத்தை பையன் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு சொல்லக்கூடிய அவங்களோட சின்ன வயசுல பார்த்து பழகிய பொண்ணை கல்யாணம் பண்ணா கூட இவர் வாழ்க்கை முதல் வாழ்க்கை பிரிவினையில தான் நிற்கும். ஈவன் இந்த ஜாதகத்துல சனி பார்க்கிறனாலும் இதுதான் பலன். சரிங்களா? சரி, இப்போ அடுத்த ரெண்டாவது கேட்ட கேள்வி என்னன்னா, மறு திருமணம் நடக்குமா, செகண்ட் லைஃப் நடக்குமா அப்படிங்கிறது. செகண்ட் லைஃப் அப்படின்றது 11ஆம் இடம் இளைய தாரத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இளைய தாரத்தை ஸ்தானம் எப்படி இருக்கு? இளைய தாரத்தை ஸ்தானாதிபதி சுக்கிரன் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல அழகாத வந்து தன் வீட்டை தானே பார்க்குறாரு. அப்ப திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா, திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருமணம் நடக்கிற வாய்ப்பு, ஏன்னா தன் வீட்டை தானே பார்க்கறா. சுக்கிரன் எந்த ஆங்கிலையும் கிடவே இல்லை. சுக்கிரன் வாங்கிய நட்சத்திராதிபதி கேது தான். கேது ஒன்றும் பெருசாக டிஸ்டர்ப் ஆகிற உச்ச குருவோட தான் இருக்கு. ஸோ இப்போ நடைமுறையோட இப்போ தசா புத்தி என்ன அப்படின்றது வரும். இப்போ நடைமுறையோட தசா புத்தி சனி தசை. இந்த ஜாதக பஸ்ஸில் சனி தசை சிறப்பு கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னா, இப்போ அடுத்து வர்றது இப்போ நடக்கக்கூடிய செவ்வாய் புத்தி, அடுத்து வர்றது ராகு குரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனி தசை முடியும்.
இந்த சனி தசை முடியிற வரைக்கும் இவருக்கு திருமண அம்சம்ன்றது ஃபர்ஸ்ட் இல்லவே இல்லை. ஏன்னா 11 கூடிய 5ல நிற்கிறாரு சார், இருந்தாலும் 11ஆம் இடத்துக்கு ஆப்போசிட் தான் போய் அமர்ந்திருப்பார். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அந்த 3ஆம் அதிபதி சனி இந்த இடத்துல குரு பார்ப்பது சிறப்பு அப்படின்னு சொன்னாலும் இந்த திருமண ஸ்தானம் அப்படின்னு சொல்றாலும் திருமண ஸ்தானத்துக்கு பெருசாகவும் இந்த இடத்துல சப்போர்ட்டபுளா இல்லை. ஏன்னா சனி ராகுவோட பின்னப்பட்டு செவ்வாயினால் பார்க்கப்பட்டு இருப்பது அப்படின்ற 3ஆம் இடத்துக்கே அவர் பாண்டில மறைஞ்சுதான் நிற்கிறார். ஸோ அவருக்கு அந்த சுகம் கிடைக்கணும், நல்ல இல்லறத்துல நல்லறம் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சனி தசை முடிகிற வரைக்கும் திருமண அம்சன்றது அது முடிந்த பிறகு அடுத்து வரக்கூடிய தசாபுத்தி அடிப்படையில் வேணா இவருக்கு திருமணம் பண்ண சிறப்படிக்குமே தவிர்த்து சனி தசைக்குள்ளேயே ஒரு திருமணம் பண்றாரு அப்படின்னா மீண்டும் அது பிரச்சனையை தான் வந்து சேரும். ஸோ இந்த ஜாதகத்து திருமணம் அப்படின்றது 8ஆம் கனியான ஒரு அம்சமாக தான் இருக்கு. ஏன்னா 3ஆம் இடம் பெருசாகவும் வலிமையாக இல்லை. ஆட்சியாக இருக்கிறார் அப்படின்னா தன் வீட்டிலேயே பாண்டக்கூடிய பாண்டில் மறைந்து அது செவ்வாயினால் பார்க்கப்பட்டு குருவினால் பார்க்கப்பட்ட கும்பமணிக்கு ஒன்று பெருசாக குரு யோகர் அப்படின்லாம் எடுக்க முடியாது. உச்ச குரு பார்க்குறாரு, ஸோ கெடாது அவ்வளோதானே தவிர பட் கொடுக்கவும் செய்யாது. ஸோ இதான் விஷயம். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு திரவம் நன்மையை செய்யணும் அப்படின்னா குரு பார்த்துட்டார் ஆனால் நன்மையை செஞ்சிடும், இல்லை வந்து சனி பார்த்துட்டார் ஆனால் கெடுதலை செஞ்சிடும், அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஜாதகத்தை சனி பார்க்கல 7ஆம் அதிபதி சனி பார்க்கலனாலும் நன்மையை செய்யவே செய்யாது. சனி பார்த்துட்டனால தான் கெட்டு போச்சு அப்படின்னு நினச்சா அப்படி நிச்சயமாக கிடையாது. சனி பார்க்கல அப்படின்னாலும் அந்த 7ஆம் அதிபதி கெட்டு தான் நிற்கிறார். ஸோ இதுதான் விஷயம். அப்போ ஒரு ஜாதகத்தில் நன்மை எது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் அந்த லக்கணத்திற்கு அந்த லக்கண சுபர்கள் யார், லக்கண அசுபர்கள், அந்த லக்கண அசுபர்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க, லக்கணத்து சுபர்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க, இதெல்லாம் வைத்து நடைமுறை தசாபுத்தி வைத்தால் உயர்வு தாழ்வு இல்லை. சரியா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.